Disclaimer: This channel does not promote or support or encourage any form of illegal gambling. Kerala Lottery is a government regulated lottery, and any investment or ticket purchase is completely at your own risk. Please play responsibly and within your budget. The channel owner is not responsible for any financial losses. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏபிஎஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் ஒன்று பார்த்தலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்முடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நண்பர், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா இந்த 699 சரிங்களா, 699 ரிசல்ட்டு, சரிங்களா? 699 ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமில் வச்சுருக்கான். ஸோ இந்த ஒரு ரிசல்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரிடிக்ஷன் எடுத்து கொடுக்க முடியல, சரிங்களா? நம்ம வந்து நேற்று வந்து வீடியோஸுமே கொடுக்கல. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நமக்கு கண்டினியூஸாகவே இந்த டபுள்ஸ் வந்து கேமில் வச்சுக்கிட்டே இருக்கான், சரிங்களா? 925, அதுக்கப்புறமேட்டு 778, அதுக்கப்புறம் 699 அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷன் படி 778க்கு முன்னாடி 97, 78 அப்படின்னு கேம் வச்சுருந்தான். ஸோ நம்ம ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பர்கள்ட்ட சொன்னது 97 அப்படிங்கிற மாதிரி கேமை மாற்றும் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லியிருந்தோம். ஆனால் 98 அப்படிங்கிற மாதிரி கேமை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி முடிச்சிட்டான், சரிங்களா? 98 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கான ஒரு கேமை முடிச்சிருக்கான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தனலக்ஷ்மி 63, 22/7/2026, சரிங்களா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 22/7/26, சரிங்களா? நமக்கு தனலக்ஷ்மி 63, சரிங்களா? தனலக்ஷ்மி 63வது ட்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தலாம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோ தட்டி விடுங்க நண்பா. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான பல ப்ரிடிக்ஷன்ஸை எடுத்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ இந்த 699க்கும் சரி நம்ம வந்து டெய்லியுமே நம்ம நண்பர்கள்ட்ட சொல்கிறது என்ன அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா ரெகுலராக ப்ளே பண்ண வேண்டாம், சரிங்களா? என்னைக்கு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப் கிடைக்குதோ, சரிங்களா, ஒரு ஹோப் ஸ்ட்ராங்காக நமக்கு என்ன கிடைக்குதோ அன்றைக்கி மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லியுமே சொல்லிட்டுருக்கோம், சரிங்களா? அன்னைக்கு நான் வந்து ஓரளவுக்கு என்னால் கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எடுக்க முடியல, கெஸ்ஸிங் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ப்ரிடிக்ஷன் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கறது கிடையாது, சரிங்களா? நம்ம ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம வந்து எப்போவுமே கொடுக்குறது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அன்றைக்கி கண்டிப்பாக நம்ம கொடுக்க முடியாது, சரிங்களா? ஏன்னா நம்ம ஒவ்வொரு ரூபாயும் கஷ்டப்பட்டு எடுக்கிற அந்த ஒரு ரூபாய்க்கான மதிப்பும் இருக்குது. ஸோ அதை வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்ட்ராங்காக ப்ரிடிக்ஷன் எடுக்கலை அப்படின்னா அன்றைக்கி வந்து கொடுக்கறது கிடையாது, சரிங்களா? வேறு எதுவும் கிடையாது. சரியான நேரத்தில் என்னால் காணொலிகளை போட முடிகிறதும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் சுச்சுவேஷன் ஏற்பட்டுருது. அப்படி நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப சரியாக கொடுக்க முடியல அப்படின்னா அன்றைக்கி நஷ்டம் ஏற்பட்டுரும், சரிங்களா? அதனால தான் நான் கொடுக்குறது கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீ மைண்டடாக ஒரு கெஸ்ஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி நல்ல ஹிட் கிடைக்குது, சரிங்களா? நான் சொல்லணும்னு கிடையாது, நம்ம ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஏதோ என்னால் முடிஞ்சதை தரேன் நண்பா, சரிங்களா? ஃப்ரீ தான், எடுத்து யாராக இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 520, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 184 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருக்கோம். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஆவரேஜான ஒரு ரிசல்ட் தான், சரிங்களா? இது நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கல்குலேஷன் வருது அப்படின்னா மட்டும் எடுத்து நீங்கள் வச்சு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சொல்கிறது நம்மளால் முடிஞ்ச வர சிறப்பாக ஏதாவது வந்து உங்களுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வந்து நான் எடுத்து கொடுக்குறது, சரிங்களா? அது பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட டிசிஷன் மேக்கிங் தான், சரிங்களா? சார்ட் வேணாலும் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட் எடுத்து உங்களுக்கு நான் வந்து ரெடி பண்ணி தரேன், சரிங்களா? அதுக்கடுத்து ஏதாவது ப்ரிடிக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா சப்போர்ட்டுமே நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு நிச்சயமாக பண்ணித்தரோம், சரிங்களா? நம்ம ஒரு நண்பர்களாகவோ ஒரு அண்ணன் தம்பியாவோ நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கன்னு சொல்கிறது எதனால் அப்படின்னா, சரி இப்போ நீங்கள் ஒரு 1000 ருபீஸ் ப்ளே பண்ணி ஒரு 1000 ருபீஸ் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு 50, 100க்குள்ளேயே அதை எடுக்க முயற்சி பண்ணணும், சரிங்களா? நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நாள் இன்றைக்கி வந்து கடினப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் ஸோ அந்த 950,000 அப்படிங்கிற அந்த ஒரு ரெவன்யூவே எடுக்க முடியும், சரிங்க? இல்லை அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒர்க் ஹார்டு டு கெட் த மணி, சரிங்களா? நம்ம வந்து கடினப்பட்டு எடுக்கிற அந்த மணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் டெய்லியுமே சொல்கிறது லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கன்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பாருங்கள் நண்பா, சரிங்களா? அந்த கேம்லாம் 2வது பட்சம் தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் மற்றும் 8 கொடுக்குறோம். ஸோ இதுவுமே சரி உங்களுடைய ப்ரிடிக்ஷனில் வருது, உங்களுக்கு பிடிச்ச வைங்களில் பண்ண வேண்டாம், சரிங்களா?
தினசரி நம்ம சொல்கிறது தான் சரிங்களா. உங்களுக்கு நம்ம கொடுக்குற நம்பர்ஸ் பிடிக்குது, நான் அது வந்து வர மாதிரி தோணுது நான் மட்டும் வைங்க, இல்லை அப்படின்னா வைக்க வேணாம் நண்பா சரிங்களா. நம்ம டெய்லியுமே சொல்கிறது உங்களுக்கு பிடிச்ச வைங்க, வேண்டாம் ஏதாவது ஒரு சார்ட்டுக்கிட்டு இருந்தால் கூட சென்ட் பண்ணுறேன் சரிங்களா. பாருங்கள், ஒரு கால்குலேஷன் எடுங்க, உட்காருங்க, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ஃப்ரீ டைமில் ஒரு கெஸ்ஸிங் எடுங்க, ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வச்சு பாருங்கள். வரலையா ஒரு 2 நாளைக்கு விட்டுருங்க, மைண்டில் எதையே போட்டு ஏற்றி ப்ரெஷர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க சரிங்களா. சரி நண்பா, சரி நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் வச்சுன்னா மீண்டும் வீடியோ போடுறேன்.